மரக்காணத்தில் சலுகை விலையில் வீட்டு உபயோகப் பொருட்களை விற்பதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த 10 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அறிவழகன் தர கேட்கலாம். அறிவழகன், பாத்திரங்களுடன் கொலுசு கொடுத்து ஏமாற்றிய கும்பலானது மரக்காணத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? நிச்சயமாக விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் நூதன முறையில் பெண்களிடம் சிறப்பு சலுகை விலையில் பொருட்களை விற்பனை செய்து பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த 10 வாலிபர்களை கைது செய்து மரக்காணம் போலீசார் கைது செய்துள்ளனர். குறிப்பாக தென்காசி, சேலம், கோவில்பட்டி ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் மணிகண்டன், உதயசூரியன், தினேஷ், முத்துக்குமார், சண்முகநாதன், வனராஜா, மோகன்ராஜ், உதயகுமார், முத்துமாரியப்பன், கோபி இந்த 10 நபர்களும் நண்பர்கள் ஆவார். இவர்கள் தள்ளுபடி விலையில் வீட்டு உபயோகப் பொருட்களான கேஸ் ஸ்டவ், மிக்சி ஆகிய பொருட்களை விற்பனை செய்து பல்வேறு இடங்களில் பெண்களிடம் மோசடி செய்து வந்துள்ளனர். இந்த நிலையில்தான் இந்த நபர்கள் கடந்த வாரம் புதுவை மாநிலம் ஒட்டிய தமிழக பகுதியான பெரிய முதலாச்சாவடியில் உள்ள ஒரு தனியார் தங்கும் விடுதியில் வாடகை எடுத்து தங்கியுள்ளனர். இவர்கள் அங்கிருந்து அவருக்கு சொந்தமான ஆம்னி வேன் மற்றும் 2 சக்கர வாகனங்களை விட்டு உபயோகப் பொருட்களை மரக்காணம் பகுதி கிராமங்களுக்கு எடுத்து சென்று அங்குள்ள பெண்களிடம் நாங்கள் வைத்துள்ள பொருட்களின் மொத்த விலை 10,700 ஆகும், ஆனால் ஒரு அதிர்ஷ்ட கூப்பன் உங்களிடம் வழங்குவோம். அந்த கூப்பன் உள்ள வட்டமிட்டு இருக்கும் பகுதியில் தேய்த்தால் ஸ்டார் வரும். இந்த ஸ்டார் வந்தால் அந்த கூப்பன் அதிர்ஷ்ட கூப்பன் இல்லை, ஆனால் அது சில எண்கள் இருக்கும். இதுபோல் எண்கள் வந்தால் அது அதிர்ஷ்டம் வந்தால் கூப்பன் ஆகும். இந்த அதிர்ஷ்ட கூப்பன் உள்ளவர்கள் 10,000 விலை மதிப்புள்ள பொருட்களை தள்ளுபடி விலை 6,700 கொடுப்போம் என்று கூறி மரக்காணம் அருகே உள்ள செட்டிக்குப்பம் கிராமத்தில் நேற்று விற்பனை செய்துள்ளனர். இவர்கள் கூறிய போல் அதிர்ஷ்ட கூப்பன் வந்தவர்கள் 6,700 செலுத்தி கேஸ் ஸ்டவ், மிக்சி உள்ளிட்ட பொருட்களை வாங்கியுள்ளனர். ஒரு சில பொருட்களை பிரித்து பார்த்துள்ளனர். அந்த பொருட்களுக்கு கூடுதலாக ஒரு ஜதை கொலுசும் இருந்துள்ளது. இந்த கொலுசை பற்றி விற்பனை செய்தவர்கள் அங்கிருந்து பெண்கள் கேட்டுள்ளனர். அப்போது அங்கு இருந்த வாலிபர்கள் எங்கள் நிறுவனத்தின் உரிமையாளர் பெண்ணுக்கு இந்த மாதம் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டுள்ளது, இதனால் பொதுமக்கள் பலர் பயன்பெறும் வகையில் இந்த போன்ற பொருட்களை சிலவற்றில் இந்த வெள்ளி கொலுசு இருக்கும். இந்த வெள்ளி கொலுசு நீங்கள் பணம் தர வேண்டாம், நீங்கள் எங்களுக்கு தள்ளுபடி விலை பொருட்களுக்காக 6,700 செலுத்தலாம் என்று கூறியுள்ளனர். இதனை பார்த்து அங்கிருந்து போட்டுக்கொண்டு தள்ளுபடி உள்ள பொருட்களை வாங்கி சொல்லியுள்ளனர். வெள்ளி கொலுசு இருந்துள்ளது. அது சந்தேகம் அடைந்தவர்கள் இந்த கொலுசை அருகில் உள்ள அடகு கடை எடுத்து சென்று பரிசோதனை செய்துள்ளனர். அப்போது பரிசோதித்த அது திருவிழாக்கள் விற்கப்படும் கொலுசு என்று தெரிய வந்துள்ளது. இதனால் மரக்காணம் போலீசார் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததன் பேரில் 10 பேரை கைது செய்து மரக்காணம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி அறிவழகன்.